இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்ம சிலுவையில் அறையணும். என் சுயத்தை நான் சிலுவையில் அறையணும். நான் அப்படிங்கிற வார்த்தை கிரேக்கத்தில் ஈகோ என்று சொல்லுவது. ஈகோ என்று சொன்னால் நான் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அதிகமாக நான் யார் என்று நான் அறிந்திருக்கேன். நான் பாஸ்டர், நான் சொன்னா அவன் கேட்கணும். நான் அவனை பார்த்து பாடுனா பாடணும், அவனை பார்த்து ஜெபம் பண்ணா ஜெபம் பண்ணணும். நான் பாஸ்டர், நான் ஹஸ்பண்ட், நான் சொன்னா என் மனைவி கேட்கணும், என் பிள்ளைகள் கேட்கணும். நான் யாரு? நான் பெரிய ராஜா. நான் யாரு? நான் ஒரு பெரிய அமைச்சர். நான் யாரு? நான் ஒரு கோடீஸ்வரன். நான் யாரு? நான் அவங்க மனைவி. நான் மனைவி சொல்றேன். நான் மனைவிக்கு இவ்வளவு உரிமை கூட கிடையாதா? இந்த வீட்டில் நான் யாரு? மனைவி. நான் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன். பாருங்க, அதான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை. நான் இவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா? உங்களை மாதிரியா SLC 5 தடவை படிச்சிருக்கேன், பெரிய ஆளு. நான் யார் என்று நான் அறிந்திருப்பது சிலுவையில் அறையப்படணும். சிலுவையில் அறைங்க. பரபாஸ் அந்த சிலுவையை பார்க்கறான். ஆகா, நான் தொங்க வேண்டிய சிலுவை அல்லவா. சவுல் அந்த சிலுவையை பார்க்கறான். இயேசுவோடு கூட அவனும் தொங்கிக்கிட்டு இருக்கான். அவன் சுயம் சிலுவையில் அறையப்பட்டு இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். அந்த சிலுவை காட்சியை நான் பார்க்கும்போது நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன். என்னுடைய ஈகோ, நான் யார் என்று நான் அறிந்திருப்பது சிலுவையில் அறையப்பட வேண்டும்.